ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் ராஜவேல்னா. வணக்கம். நம்ம பேசின மாதிரியே பீகார்ல காட்சி மாறிடுச்சு. நிதிஷ்குமார் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு விலகி பாஜகவோட சேர்ந்து 9வது முறையா முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதோட தாக்கம் எப்படி இருக்கு தேசிய அளவுல? 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தலை சந்திச்சு 9 முறை முதல்வர் ஆனா அது ஒரு பெரிய வரலாறு. ஆமா, அந்த மாதிரி சொல்லலாம். ஒரே ஆட்சியில் இருந்துக்கிட்டு 5 வருஷத்துக்குள்ளேயே 3 தடவை முதலமைச்சர் ஆகுறது சாதனையா? இதை போய் சாதனைன்னு சொல்றீங்களே, இதை வேற 9 தடவைன்னு வேற போடுறீங்களே அப்படின்னு தான் கிண்டல் பண்றாங்க. பாச்சவந்தி, துரோகி, குப்பை தொட்டி, அவங்க 4 பொண்ணு சொன்னிச்சுல்ல, குப்பை தொட்டி குப்பை போயிடுச்சு. இதெல்லாம் நிறைய ஷேர் ஆகுது. இந்த மாதிரி பெயர்கள், நல்ல பெயர்கள், வரலாற்று பெயர்கள்லாம் நிதிஷுக்கு மகுடம் சுட்டுது. ஆமா, இப்போ நிதிஷ்குமாரோட அரசியல் பயணத்தை பார்க்கும்போது ராஜவேல்னா, அவரோட அரசியல் பாதையில அவர் தான் நிறைய யூட்டர்ன் போட்டே வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த அரசியல் வேற மாதிரி இருந்தது. சில மாநிலங்கள்ல முதலமைச்சர் அதிருப்தி முதலமைச்சரை மாத்துவாங்க. கர்நாடகத்துல பாஜக மாத்துனாங்க, எடியூரப்பாக்கு பதிலாக பொம்மையை கொண்டு வந்தாங்க. அப்புறம் குஜராத்ல கூட முதலமைச்சர் மாத்தி பார்த்துருக்கோம். ஆனா இவரோட அரசியல் பாதை, இவரோட மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா முற்றிலுமே ஒரு விசித்திரமான அரசியல் இதுவா தெரியுது. முதலமைச்சர் அவர் தான் இருக்காரு, ஆனா கூட்டணி மட்டும் டக் டக் டக்குன்னு மாறுது காட்சி. அப்படி மாறி நடுவில் ஒரே ஒரு தடவை முதலமைச்சர் இவர் கட்சியிலே ஒருத்தர் மாற்றி பார்த்தாரு. நாடாளுமன்ற தேர்தல் அப்போ மோடிக்கு உங்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அவங்க மோடிக்கு எதிராக பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சோன்னே இவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் விலகுறாங்க. மோடி வந்துட்டாரு. உடனே இவர் ராஜினாமா பண்ணிட்டு 1 வருஷம் மட்டும். ஆமா, அப்ப மட்டும் ஜித்தன் ராம் அவர் மட்டும் இருந்தார். அது அந்த 1 வருஷம் கூட இவரால் பொறுக்க முடியல. டக்குன்னு உடனே எனக்கு பதவி வேணும்ட்டு டக்குன்னு உட்காந்துட்டார். ஆமா, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 10 வருஷத்துலேயே 5 வாட்டி கூட்டணி மட்டுமே மாத்திருக்காரு. அவரு கூட்டணி மட்டுமே மாத்தி முதலமைச்சர் தக்க வச்சுட்டே தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா இவர் தான் பீகார்ல முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஆனா நேத்திக்கு பதவியேற்பு விழால 9வது முறையா சொல்றாங்க பதவியேற்பு விழா. இது பாக்குறதுக்கு ஒரு விசித்திரமா தானே இருக்கு. எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்க? நாம மட்டும்தான் இருக்கணும், நாம தான் அந்த பதவியில நாம மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற பதவி ஆசை. வேற யாரையும் அந்த இடத்துல விடக்கூடாது. தனது கட்சியிலையும் யாரையும் விடக்கூடாது. வேற யாரும் வேற எந்த கட்சியும் இந்த இடத்த பிடிக்கக்கூடாது. அந்த டிமாண்டை வச்சு தானே போறாரு. இவர் 45 தான், அவங்க 74, இவங்க 75, இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த டிமாண்டை வச்சு தானே போறாரு. இப்போ கூட அமித்ஷா போட்ட கண்டிஷன்னா பேருக்கு தான் நீ முதலமைச்சர், துணை முதல்வர் 2 பேர் இருக்காங்க, அமைச்சரவை நாங்கள் சொல்றது தான். இவர் என்ன பண்ணிட்டாரு, முதல்வராக இருந்தா போதும் அப்படின்னு போயிட்டாரு. ஆமா, முந்தைய கூட்டணி ஆரம்பிச்சப்ப இவர் தான் பீகார் மாநிலத்தில் முதல்ல தான் அந்த கூட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் வெளில வந்தார், எனக்கு மரியாதை கிடைக்கல அப்படி இப்படி. இவர் ஒரு அமைப்பை, ஒரு கூட்டணியோ இல்லை ஒரு அமைப்போ தலைமையேற்று நடத்தி வழிநடத்துறதுக்கான அந்த ஒரு இது செய்ய மாட்டாரு. ஆனால் தலைவராக இருக்கணும்னு விரும்புவார். ஆனால் அந்த அளவுக்கு இவர் செய்ய மாட்டார். இதே நிதிஷ்குமார் ஏற்கனவே செல்வாக்காக இருந்தவர் தான். எங்கள் பீகார் மாநிலத்தில் நிறைய எம்எல்ஏ இருந்தது தான். படிப்படியாக குறைஞ்சது காரணம் அதுதான். ஒரு கட்டமைப்பு இருக்காது. இவர் சொல்றது யாரும் கேட்க மாட்டார். இவர் அதாவது இவருக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள் சொல்றதை கூட இவர் கேட்க மாட்டாரு. இந்த விஷயத்திலேயே அவருடைய எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இவர் கேட்கல. ஆனால் எதிர்ப்பு தெரிஞ்ச எம்எல்ஏக்கள் இவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச எம்எல்ஏக்கள் செயலுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, சம்மதிச்சு போயிட்டாங்க. அதே போலதான் முதல்வராக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் பெருசா இல்லை அப்படின்னு தான் மாநிலம் முன்னேறி இருக்கும். நம்ம ஊபி தான் இது வரைக்கும் எல்லாருமே நம்ம சொல்றோம். ஊபியை விட பின்தங்கி இருக்கு பீகார். அந்த மாநிலத்துக்கு இவர் இத்தனை வருஷமா முதலமைச்சராக இருந்தாரு, என்ன செஞ்சாரு? ஆனா தலைமை பதவியில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு ஒழிய அது செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பிரச்சனை காரணமே துணை முதல்வராக இருந்தார்ல தேஜஸ்வி. முதல்ல அவர் சின்ன வயசுல வந்துட்டார், 26 வயசுல வந்துட்டார் இல்லையா? அப்போ அந்த வயசுல வந்தவர் ஒரு சுறுசுறுப்பா சில விஷயங்களை செய்யறாரு. இப்போ லாஸ்டா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அவருக்கு தேஜஸ்விக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு கிரவுண்ட்ல. நிதிஷ்குமாருக்கு நிதிஷ்குமாருக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு, தேஜஸ்விக்கு நல்ல பேர் கிடைக்குது. என்ன பேர் கிடைக்குது? இப்ப இவர் எப்படின்னா, யாரு நிதிஷ்குமார் சமூக நீதி பத்தி பேசுவாரு, இடஒதுக்கீட்டை பத்தி பேசுவாரு, அங்க எங்கெங்க இந்த மாதிரி கூட்டம் நடக்குதோ அதெல்லாம் போய் கலந்துக்குவாரு. இப்ப இங்கே கலந்துக்கிட்டார், சென்னையில திமுக இதெல்லாம் கலந்துக்கிட்டார். ஆனா செயல்பாட்டில் பெருசா இருக்காது. ஆனா தேஜஸ்வி வந்ததுக்கு அப்புறம் அது செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கிறார். அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க கல்வி, வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு வேண்டிய உதவி, அவங்க முன்னேற்றத்திற்கான வங்கி கடன் உதவி, இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல பார்த்திருக்கிறார். யாரு? தேஜஸ்வி செஞ்சிருக்கிறாரு. இது ஒரு ரிப்போர்ட்டா போகுது, அவருக்கு நல்ல பேர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதோட மட்டும் இல்ல, இவங்க பாஜக பிடிக்கலன்னு இங்க வர்றாருல லாலு கிட்ட, காங்கிரஸ் கிட்ட. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, வாங்க இருங்க,
ஒரு குறிப்பிட்ட காலம் தேஜஸ்வி முதல்வராக கொஞ்சம் நாங்களும் வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது கண்டிஷனாக சொல்லலை, நாங்களும் இந்த மாதிரி ஆசைப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி இவங்க முதல்வராக வைக்கணும்னு ஆசைப்படுறோன்னு சொல்லியிருக்காங்களா? நல்ல பேர் வேற வருதா? இதெல்லாம் அவருக்கு வந்து வேண்டாம், நம்ம பதவிக்கே சிக்கல், நம்மளை விட அவர் நல்ல பேர் எடுக்கிறாரு, அடுத்தது நம்ம அவரையும் முதல்வராக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து பதவியில் இருக்கணும், நாம் நினைக்கிற மாதிரி தேசிய அளவில் போக முடியல, அங்கே எவனும் நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம பேரை சொல்லுவாங்க நாமளும் ஏதோ பண்ணி பார்க்கணும், நம்ம பேரை எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதனால் நம்ம முதல்வர் போய் தக்க வைக்கணும். அதே நேரத்தில் தேஜஸ்விக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது, அவரும் அந்த பதவியில் நீடிக்கிறதுனால தான் அமைச்சர் பதவியில் நீடிக்கிறதுனால அமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு சில செயல்லாம் செய்கிறாங்க, அதையும் தடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் பாஜக பக்கம் போகிறார். இதை பாஜக பயன்படுத்திக்கிச்சு. அந்த அமித்ஷா போட்ட கண்டிஷன்லாம் இருக்குல்ல, நான் சொல்கிறவங்க தான் அமைச்சர், நாங்கள் சொல்கிறவங்க தான் துணை அமைச்சர், நாங்கள் தான் சபாநாயகர், நீங்கள் பேருக்கு தான் முதலமைச்சர். இப்போ என்ன ஆச்சுன்னா பாஜக வந்துருச்சு அமைச்சர் பதவியில், அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் எது பண்ணாலும் இவரால் எதுவும் கேட்க முடியாது. இனிமேல் அவங்க இஷ்டம் தான், பேருக்கு தான் முதலமைச்சர், ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருப்பார். நீங்க சொன்ன மாதிரி ராஜவேல்னா பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் பெரிய கட்சி வந்து லாலு பிரசாத் யாதவ் கட்சி தான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து அதிக எம்எல்ஏக்கள் இருக்கு. இவர் வந்து 3வது இடத்துல இருக்கார். நிதிஷ்குமார் வந்து 3வது இடத்துல இருந்தாலுமே வந்து முதலமைச்சரா தான் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்காரு. இப்போ 2025 அடுத்த வருஷம் வந்து பீகார்ல ஒரு சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. அது வரைக்கும் அந்த கூட்டணி நிலைக்குமா? மீண்டும் முதலமைச்சரா வர்றதுக்கு நிதிஷ்குமார் வாய்ப்பு இருக்கா பிஜேபியோட கூட்டணி? அந்த மீண்டும் இவர் முதல்வராக வர்றதுக்கான வாய்ப்பை நாங்கள் விட மாட்டோம், இனிமேல் காட்சிகள் மாறும்னு தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு. அவர் வந்து அடிச்சு சொல்றாரு, ஆட்டம் மாறும் அப்படிங்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, லாலு வந்து பல காலம் அரசியல் இருக்கிறவர், நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர். அவரு தன்னுடைய அனுபவத்தை அவரும் செயல்படுவார். இப்போ இவர் வந்து இளவயசாக இருந்தாலும் இப்போ வந்து சில அரசியல் புரிதல் மற்றும் சில அனுபவம்லாம் இவருக்கு நிறைஞ்சிருக்கு. இதை வச்சு அவங்க கண்டிப்பாக காயம் நவுத்துவாங்க. 2025 சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்கணுங்கிறத காயம் தான் அவங்க நவுத்தாங்க. ஒன்று. இன்னொன்று, அரசியல் வீகம் வகுப்பார்ல பிரசாந்த் கிஷோர், அவர் அடித்து சொல்கிறாரு, நிதிஷ் பாஜக கூட்டணி 2025 சட்டமன்ற அளவுக்கு நீடிக்காது, இன்னும் சொல்ல போனால் இன்னும் 6 மாதம் கூட நீடிக்காது, அப்போ எது வேணாலும் நடக்கலாம், திருப்பி வந்தால் கூட லால் கூட ஏற்றுக்கலாம், யாருக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம், 9வது முறை என்ன 10வது முறையே நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆவார், கூட்டணி மாறும் மறுபடியும். ஆமாம். இப்போ சோசியல் மீடியாவில் ஒன்று பெரிய விஷயம் வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு தேதி வந்து ஜனவரி 29, 2024. இதே தேதி ஜனவரி 2023 நிதிஷ்குமார் ஒரு அறிக்கை விட்டாரமே. ஆமாம், நான் மாற மாட்டேன், நிலையா இருப்பேன். அதாவது என்ன சொன்னார் அப்படின்னா, இறப்ப கூட ஏத்துக்குவேன், ஆனா பாஜக கூட கூட்டணி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதே நிதிஷ்குமார் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அடுத்த ஒரு வருஷத்துல வந்து அப்படியே பாஜக கூட அப்படியே சேர்ந்துட்டாரு. இப்ப இது வந்து அரசியல் நம்பகத்தன்மை மீண்டும் இழக்கிறாரு தானே சொல்ல முடியும். நம்பகத்தன்மையை அவர் இழந்துட்டாரு, ஏகப்பட்டதை இழந்துட்டாரு. என்ன நிதிஷ்குமாரை கடுமையாக பேசணும், இப்போ அவர் மூஞ்சில் எப்படியா போய் முடிக்கிறது தான் எல்லார் பேரும் வந்து அங்கே வந்து வாங்க அன்றைக்கி எல்லாரும் பார்க்குறாங்க பாஜகக்காரங்களே. இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு விஷயம் குறித்து ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க சட்டசபையில். அப்போ சட்டசபையில் அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், படித்த பெண்கள் வந்து இந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்லாம் பேசினார். இது வந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவித்தாங்க, பாஜகவில் இருக்கிறவங்க, அதுவும் பெண் தலைவர்கள்லாம் கடுமையாக கண்டனம் தெரிவித்தாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிற கருத்து தவறாக இருந்தால் மன்னிச்சிங்கலாம் திருப்பி மன்னிப்பு கேட்டார். அப்போ கூட பாஜக மேலே கடுமையாக கோபத்தில் தான் இருந்தார். இப்போ வந்து நிதிஷ்குமார் வந்து கடுமையான ஒரு சொல்ல வந்து சட்டசபையில் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து பாஜக பெண் தலைவர்கள், இப்போ மத்திய அமைச்சராக இருக்க ஸ்மிருதி இரானி முதற்கொண்டு எல்லா பெண் தலைவர்களுமே வந்து நிதிஷ்குமாரை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அதே நிதிஷ்குமார் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு. இப்போ அவர் ஆதரிக்கக்கூடிய நிலைமையில தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க. இவங்களோட உறவு எப்படி இருக்கும் வர காலத்தில்? இதை விட கடுமையாலாம் பேசினாங்க, பச்சவந்தியாதிலாம் பேசுனாங்க, கடுமையாக பேசினாங்க. அதே நிதிஷ்குமார் சகிச்சுக்கிட்டாரு. அரசியல்னு வரப்ப இன்னைக்கு இறந்த நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறாங்கல்ல, மாணவக்கம் சுடு சொரண எங்க சண்டையெல்லாம் தூக்கி போட்டு தான் போயிருக்கிறாரு அவரு. இதையும் அவர் சகிச்சுக்காரு. இப்போ நிதிஷ்குமார் வெளியே வந்தது இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவு பாதிப்பா இருக்கும் ராஜவேல்னா, 2வது அவருக்குன்னு ஒரு கனவு இருந்திருக்கும், அரசியல் கனவு. இந்தியா கூட்டணி ஆரம்ப புள்ளியா இருந்தது, அது ஒரு பெரிய கனவா தான் பார்க்கணும். அவருக்கும் அந்த பிரதமர் ஆசை இருந்தது. இப்ப வந்து இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆசை எதிர்காலத்தில் நிலைவர வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாஜக விட்டு கொடுத்துருவாங்களா? ஏதோ அவங்க இப்போ முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க, கூட்டணி இருந்தால் அடுத்த தடவை நாடாளுமன்றத்துக்கு சீட்டு உண்டானே தெரியாது, ஒரு சீட்டோ 2 சீட்டோ தான் கொடுப்பாங்க. அதுவும் இருக்கான்னு தெரியாது. அதுவும் நிதிஷ்குமார் நிற்பாரான்னு தெரியாது. ஆனால் அடுத்த சட்டமன்றத்தில் தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. இவர் தான் பிரசாந்த் கிஷோர் இருந்து 6 மாதமே நீடிக்காதுங்கிறாரு. அப்படி எப்படி திருப்பி வந்தால் இந்தியா கூட்டணி இப்போ இந்தியா கூட்டணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. கார்கேவிலேருந்து ஜெயராம் ரமேஷ்லேருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க போயிட்டாரு அப்படின்னு. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாதம் கூட நீடிக்காதுங்கிறாரு பிரசாந்த் கிஷோர். முதல்ல நீடிக்குதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கிறாங்களான்னு பார்ப்போம், எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பிரதமர் கனவு. சத்தியமாக பிரதமர் கனவு நினச்சிக்கிட்டு இங்கே உள்ளே வராதான்னு அமித்ஷா சொல்லியிருப்பார். உனக்கு முதலமைச்சர் பதவியே பெருசு, இந்த கனவோடெல்லாம் இங்கே வராத, உனக்கு அவ்வளோ இவ்வளோ தான்
அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்பவுமே ஒரு பாஜக வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கிற கட்சியில் கூட்டணி வைக்குதுன்னா அந்த கூட்டணி வச்சிருக்க கட்சி வளரணும் அப்படிலாம் நினைக்காது. அந்த கட்சியில் உள்ளவங்களாம் நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும். இப்போ பார்ப்போம் 2025 ஐக்கிய ஜனதா தளத்திலேருந்து எத்தனை பேர் பாஜகவுக்கு போகிறாங்க, எத்தனை பேர் லாலு கட்சிக்கு வராங்க, எவ்வளோ பேர் மீதி இவர்கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ துணை முதல்வர் ஆகிருக்கிறார்ல சாம்ராஜ் சௌத்ரி, அவர் ஏற்கனவே லாலு கட்சியில் இருந்தவர், அதுக்கப்புறம் ஐக்கிய ஜனதா தளத்தில் இவர்கிட்ட நிதிஷ்குமார்கிட்ட இருந்தவர், இப்போ அங்கே பாஜகவுக்கு போயிருக்கிறார் இல்லையா? அப்போ அவர் சொல்லி தான் நிதிஷ்குமாரே சேர்ந்துருக்கிறார். அவர் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறார். பழைய நட்பு தான் இந்த அளவுக்கு இவங்களை வந்து இந்த கூட்டணியில் கொண்டாந்து வச்சிருக்கு. சொல்ல முடியாது, பார்ப்போம். நிதிஷா பாஜக போனாலும் போகலாம் உறுப்பினரா. பார்ப்போம். இன்னொரு 3 மாசம் தான் இருக்க தேர்தலுக்கு. அதுக்குள்ள நிதிஷ்குமார் எப்படி அடுத்த காட்சிக்கு மாறுறாரா? முழுக்க தேஜஸ்வியோட வளர்ச்சி பிடிக்கல. ஒரு சின்ன பையன் வந்து நாம் இத்தனை வருஷமா முதல்வராக இருக்கிறோம், இது நேற்று வந்த பையன் வந்து சின்ன பையன் வந்து இவ்வளோ பேர் எடுக்கிறான் என்ன அப்படின்னு தான் அவருக்கு வந்து பிடிக்கல. இந்தியா கூட்டணியில் வந்து கலந்துக்கிறாரு, நாம போகிறோம், அவரும் வந்து கலந்துக்கிறாரு, அவங்க அப்பா வந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரியான இதெல்லாம் ஈகோ பிரச்சனை தான் அவருக்கு வந்து மெயினாக இருக்குது. அவர் மேலே பெரிய ஊழல் குற்றச்சாட்டும் அங்கே இல்லை. சுத்தமாக திட்டங்களும் செயல்படல, இவரும் எந்த விதமான திட்டமும் செய்யல, மாநில வளர்ச்சிக்கும் ஒரு பெருசாக செய்யல. இப்படி திட்டங்கள் ஏதாவது செஞ்சிருந்தா தானே இவர் ஊழல் பண்ண முடியும். எதுவுமே இந்த ஊழல் புகார்லையும் பெருசாக இவர் ஒன்றும் பெருசாக மாட்ட மாட்டாரு. அந்த மாதிரி புகாரும் நிதிஷ்குமார்கிட்ட இல்லை. பதவி ஆசை, சுயநலவாதி, நம்பிக்கை துரோகி, இதுதான் எல்லாரும் இப்போ சொல்றது. பாப்பா ராஜு, மீண்டும் சந்திப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.